நல்லா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்துல நடக்கும்? இல்ல அதான் பார்ட் 1 விட எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த இது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 2 என்ன டிஃபரன்ஸ் இருக்கா 1க்கு 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் பெரிய லெவல்ல இல்ல, நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது. யா தேங்க்ஸ். இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அதான் லைக் என்ன மெசேஜ்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தேர்ட் மெம்பர் யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிதான் மெசேஜ். காமெடி எல்லாம் ஒர்க் பண்ணாச்சா? நல்லா இருந்தது. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? அவுட் ஆஃப் 10 I will give 9. யோகு பாபு சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவரதை விட லைக் ஹீரோவோட அந்த மாமா கேரக்டரும் சித்தப்பா கேரக்டர், பொண்ணோட சித்தப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குழந்தை கேரக்டர் தான் மெயின். லைக் பேரண்ட்ஸ் சேராம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போராடுறாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 10 out of 10. ஐஸ்வர்யா எப்படி பண்ணிருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ஷீ இஸ் ஆல்சோ ஸோ குட். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த படத்துல வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அம்மா அப்பா குழந்தை 3 பேருமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். ஒன்றுமே இல்லை, காமெடியில் இருந்து ஒரு ஃபேமிலி மேலே எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் பார்ட் 2 வந்ததுலேயே இதுதான் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்ட் 2ல கட்ட குஸ்தி ரெண்டுமே பக்காவாக இருக்குது. காமெடி பயங்கரமாக இருக்குதுங்க. அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி பண்ணிருக்காங்க? அதுவும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் சூப்பராக இருக்கு பாருங்க. விறுவிறுப்பாக தான் இருக்குது. விறுவிறுப்பாக நல்லா காமெடியாகவும் இருக்குது. குழந்தை பக்காங்க. அந்த குழந்தை ஹைலைட்டு படத்தில். படம் சூப்பராக இருக்கு. அவர் லாஸ்ட் சீனு சிம்பிளாக வந்தாடி போயிட்டார். வந்தாரு. அவரு காமெடி கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே. மெயினாக வந்து ஸ்க்ரீன் நல்லா போகுது. அங்கே ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று வருது, ஒரு சாங்ஸ். அந்த சாங்ஸுக்கு தேட்டரு ஃபுல் வைப்பாக ஆகுது. அதுதான். மற்றபடி யோகி பாபு கேரக்டர் என்ட்ரி நல்லா இருக்கு. கருணாஸ் அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் ஆம்பளை தான் கெத்துன்னு பேசுவார். இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து ரிவெஞ்ச் ஆகுது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இது தேர்தல் ஜெயிச்சு போகிறாங்க. அதனால வந்து அவரே மாறுறாரு. அப்படின்னா வந்து புருஷன் பெருசா பொண்டாட்டி பெருசான்னு பார்க்காம 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்றது தான் கரெக்டு. நம்ம புருஷ பொண்டாட்டிக்குள்ள வேற யாரும் 3வது ஆளும் வெளியே வந்துடக்கூடாது. பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை நம்மளே பேச முடியும்னு சொல்லி முடிக்கிறாங்க கதையை. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா போதா இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா போகும் நான் நினச்சி வந்தேன். ஆனால் வந்து ஃபேமிலி ரிலேட்டடா நல்ல கதை சொல்லியிருக்காங்க. கட்டாசி 2 வந்து வேற லெவல் தான். அந்த மீனு கேரக்டர் டீச்சர் அந்த வைப்புக்கு தேட்டரே அப்படியே மாத்துறது. அதுக்கோசமே 2வது பார்க்கலான்னு இருக்கிறேன். யோகி பாபு கேரக்டர் லாஸ்ட் 5 மினிட்ஸ் வர நல்லா தான் இருக்கு. ரம்யா கிருஷ்ணனும் அவங்களும் 5 மினிட்ஸ் வராங்க, நல்லா தான் இருக்கு. மெயினாக மீனு கேரக்டர் தான் எனக்கு அந்த வைப்ல இருந்து வெளியே வரல. கில்லி பாடம் ஓகே. அப்புறம் காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சேம் அதே மெசேஜ் தான், இதுலயும் அதே தான் சொல்லிருக்காங்க. இல்ல பார்ட் 1 நான் பார்க்கல, பார்ட் 2 தான் பார்க்கறேன். அதனால சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்க்கலாம் படம். எந்த ஒரு குறையும் இல்லை. காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. குட்டி பாப்பாலாம் சூப்பரா நடிச்சிருக்கு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உள்ள படம் தான். இது மியூசிக்லாம் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல பேசிக்க இந்த மெசேஜ், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை சொல்லுவோம்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் சீன் தான் ப்ரோ. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு இது வந்து புரிதல் வந்து ஒன்னா சேர்ந்துட்டு தான் ப்ரோ. அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். 10க்கு உங்களோட ரேட்டிங்? 10க்கு 9 கொடுக்கும் ப்ரோ. 9/8. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு ஆம்பளை ஈகோ அதிகமா இருக்கக்கூடாது அதாவது சொல்ல வராங்க. நல்லா காமெடியா இருக்கு படம். இப்போ வந்து ஆம்பளை தான்ன்றாங்களா இல்லை பெண் தான்ன்றாங்களா? இல்லை, நான் 2 பேருமே ஈக்குவல் தான் சொல்றேன். ஓகே. காமெடி போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? செம வேற லெவலில் இருந்துச்சு காமெடி. குழந்தை ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க. குழந்தை சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க இருந்தனால தான் அந்த படமே நல்லா போச்சு. ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தாங்க செகண்ட் ஹாஃப். அந்த பாட்டு எப்படி இருக்கு? தளபதி பாட்டு. தளபதி பாட்டு அந்த போலண்ணா. அதனால தானே படமே இதுவாச்சு. கத்துனாங்கண்ணா. அந்த டீச்சர் நல்ல டீச்சரா நாட்டாம டீச்சரா? டீச்சர் நல்ல டீச்சர் தானா. 2 பேர் ஃபைட் பண்ணாங்க. யார் தான் வின் பண்ணாங்க? அது படத்தை போய் வரேண்ணா. அது வந்து சஸ்பென்ஸ் தான். சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்டோட செகண்டுக்கு என்னண்ணா சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இல்லை, அது கண்டினியூட்டி இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி போர்ஷன்ஸ்லாம் எப்படி? காமெடி சூப்பர். எப்படி இதுக்கு சொல்றாங்க? படம் நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது படம் சூப்பராக நல்லா இருக்கு. பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது எது நம்ம ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். அதோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 2 பேரும் கடையில் சண்டை போடுறாங்க.
மெசேஜ்னா அவர் இந்த மேரிக்கும் மாதிரி ஆக்கணும் அவங்கள ஒய்ஃபை குழந்தை பெற்றுட்டதுக்கு அப்புறமும் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கும்.